KL 3-digit chart 4/3/2024. Disclaimer: this channel is entertainment purpose only. Only for entertainment purpose only. No betting, no gambling. Only for entertainment. Disclaimer: no betting, no gambling. Entertainment purpose only. Hi guys, நீங்கள் வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 171 டோட்டல் பண்ணிங்கன்னா 9. ஸோ ஆல்ரெடி நமக்கு ஒரு சின்ன நம்பர் வந்துச்சு இந்த மந்த் ஸ்டார்டிங்கில் 5, அதை தொடர்ந்து 9. ஸோ புதுசாக வீடியோ பார்க்குறேங்க. நான் நேற்றுக்கு போட்டிருப்பேன். வாய்ஸ் கொடுத்து பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இல்லை நேற்றுக்கு போடலன்னு நினைக்கிறேன், முந்தா நாள் போட்டிருப்பேன். இல்லை போன மந்த்து அந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்டை பற்றி நான் வீடியோ சொல்லியிருப்பேன். புதுசாக பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்டு விரும்புகிறேங்க அந்த சார்ட்டை வாங்கிக்கோங்க. தென் சார்ட் ஆல்ரெடி வச்சுருக்குறவங்க நெக்ஸ்ட் என்னென்ன நம்பர் ஃபாலோ பண்ணுங்க நான் சொல்கிறேன், அதில் ஃபாலோ பண்ணிங்க வரும். ஓகே, நமக்கு சின்ன நம்பரில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் வந்துருச்சு. ஸோ 171. இங்கே பாருங்கள், போன மந்த் கலர் இங்கே இருக்கா, ப்ளூ, அதுக்கு பக்கத்துலேயே 9 கவர் பண்ணிருச்சு. ஸோ அதனால் இங்கே நமக்கு 5 கவர் பண்ணியிருக்குது. 9, 5. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு பக்கத்தில் 4ல் 6ல் வரும், இல்லை 5லேயே திருப்பி உட்காரும். ஏன்னா 5 வந்து போன மந்த்து வரல, அதுக்கு முந்தின மந்த்து வரல. ஒரு நம்பர் வச்சா மிஷினுக்கு கட்டுப்படி ஆகாது. ஏன் சொல்கிறேன்னா, 5வது குரூப்பில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்துக்கும் போன மந்த்து 5 வைக்கல, போன மந்த் கலர் ப்ளூ, அதுக்கு முந்தின மந்த்து கலர் பிளாக்கு, அங்கேயும் வைக்கல, அதுக்கு முந்தின மந்த்து வைக்கல. அதனால் 5ல் திருப்பி நம்பரை கொடுக்கும். ஸோ திருப்பி இதே நம்பர் வரலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இதுக்கு மேலே என்ன இருக்குது, இந்த நம்பர், இதெல்லாம் சார்ட் வச்சுக்கணும், ட்ரை பண்ணுங்க. இல்லை டபுள்ஸ் போனால் இங்கே அவ்வளோதான். ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. தென் இல்லை இதுக்கு பக்கத்தில் இது வரலாம் இந்த இடத்துல. அப்புறம் நமக்கு நம்பர் பார்த்திங்கன்னா டபுள்ஸ் அதிகமாக வந்துட்டுருக்குது சம்டைம்ஸு. ஸோ நிறையா டைம் டபுள்ஸ் வருது. அதனால் எல்லோரும் டபுள்ஸையும் பார்த்து வச்சுக்கோங்க, ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து டபுள்ஸு இப்போ 9, 8ல் டபுள்ஸ் வந்து இங்கே பாருங்கள், இங்கே தான். இல்லை போன மந்த் அடித்த நம்பர், இல்லை 10 போனால் இங்கே வரும். இதுலேயும் பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை நார்மல் நம்பர்னால் கீழே வரும். தென் இப்போ நமக்கு 16 கவர் பண்ணியிருக்குது. இங்கே அடிச்சிருக்குது 9 கவர் ஆயிடுச்சு, 5 கவர் ஆயிடுச்சு. இப்போ இந்த அடித்த டோட்டலோட குரூப் என்னென்ன, இது 5வது குரூப்பு. 5வது குரூப்னால் எத்தனை டோட்டல் வரும், 5, 15, 25. அப்போது இதை பார்த்து வச்சுங்க. 15 எப்போ வேணால் போகும், தென் 25ம் போகும். தென் 9 அடிச்சிருக்குது. 9 அடித்தனால இதோட குரூப்பு 9, 19, 2 குரூப் தான். இப்போ 19 போகலாம் எப்போ வேணாலும். 19 என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு, போன மந்த் இங்கே அடிச்சிருக்குது, இங்கே ஒரு நம்பர் அடிச்சிருக்குது 20ல். அப்போ இது சென்டரில் இங்கே வைக்கலாம். இல்லை அடித்த நம்பரே அடிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த நம்பர் டபுள்ஸில் ரிப்பீட் ஆயிரும். போன மந்த்துக்கு முந்தின மந்த் அடிச்சது நம்பர் நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அந்த கலரை வச்சு ஜஸ்ட் இங்கே போய் நிறுத்திட்டு வந்தீங்கன்னா சடிச்சுக்கிறோங்க. இங்கே பாருங்கள், அந்த கலருக்கு உங்களுக்கு டேட் கொடுத்துருக்கேன், மந்த் வைஸ் கொடுத்துருக்கேன். மஞ்சள்னால் அக்டோபர், OCTன்னு கொடுத்துருக்கேங்களா. நவம்பருக்கு பச்சை, NOVன்னு கொடுத்துருக்கு. டிசம்பருக்கு ரெட்டு, ஜனவரிக்கு பிளாக், கருப்பு, ஃபெப்ரவரிக்கு ப்ளூ, ஸ்கை ப்ளூனா வானத்து கலர் சொல்லுவாங்கள்ல. அடுத்து மார்ச்சுக்கு, இந்த மந்த்துக்கு ஆரஞ்சு. புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க அவங்களுக்காக சொல்லிக்கிறேன், இந்த சார்ட் வந்து KL 3 டிஜிட்டுக்காக வந்து போட்டிருக்கோம். கான்செப்ட் வந்து நமக்கு டோட்டல் இங்கே பாருங்கள், ரிசல்ட் வருதில்ல, டெய்லி ரிசல்ட்டு நம்ம ப்ளஸ் பண்ணுறோம், அடிஷன் பண்ணுறோம். இந்த 3த்தையும் கூட்டினா இந்த நம்பர் கிடைக்கும். இப்படி கிடைக்கிறதுல மொத்தமாக 3 டிஜிட்டுக்கு எத்தனை நம்ம ப்ளஸ் பண்ணால் கிடைக்கும், அதுதான் இந்த சார்ட்டில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே இங்கே இருக்குது. என்ன 3 டிஜிட் வந்தாலும் சரி, ஓகே, இங்கேருந்து தான் வரும். இதில் இந்த கலர்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு கலர், அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். அந்த கலர் எடுத்துட்டிங்கன்னா அந்தந்த மந்த் ரிசல்ட் ஆகும், அது அங்கே இருக்குது. ஃபெப்ரவரிக்கு ப்ளூ, இப்போ ப்ளூ இருக்கிற இடத்துலலாம் போன மந்த் ரிசல்ட் இருக்குது. இந்த மந்த்து கலர் நம்ம ஆரஞ்சு. இப்போ இதெல்லாம் எது கொடுத்துருக்கோம்னா ஒவ்வொரு மந்த்து போன மந்த் அடித்த கலருக்கு இந்த பக்கத்தில் இந்த மந்த் வரும். இல்லை இந்த மந்த் அப்படியும் பார்த்துக்குங்க. தென் ஒரு நம்பர் அடித்தா அதுக்கு பக்கத்தில் திருப்பி வரும். எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு ப்ளூ வந்திருக்கா. போன மந்த்து கலர் ஃபெப்ரவரிக்கு ப்ளூ கொடுத்துருந்தோம். இங்கே அடிச்சிருக்கு பக்கத்தில், இங்கே அடித்தனால பக்கத்தில் இங்கே.
ஆனால் இது கண்டினியூவாக வராது, ஜிக்ஸாக்காக மாறி மாறி அடிக்கும். ஏன்னா அது மிஷினோட பேட்டர்ன் அப்படி தான். இப்போ ஒரு நம்பர், இப்போ ஒன்றுன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா அதுக்கு அடுத்து என்ன 2, இந்த 2 போகாது இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும். அது வேறு ஏதாவது போகும். 1 அடித்தா அடுத்து 21 போகும், இல்லை 11 இந்த மாதிரி போகும், இல்லை 25 இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக போயிட்டுருக்கும். அப்போ ஒரு நம்பர் அடித்தா அது பக்கத்தில் இப்படி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த மந்த் எங்கெங்கே அடிச்சிருக்கு அப்புறமேட்டா இந்த இடத்துல ஃபாலோ பண்ணுங்கள் வரும், இல்லை இங்கே கீழே. தென் 5ல் மறுபடியும் இன்னொரு நம்பர் வரும். ஸோ நோட் பண்ணிக்க, நான் பேர் சொல்லிட்டேன். 5ல் இந்த நம்பர் அடித்தனால மறுபடியும் இன்னொரு நம்பர் வந்தாகணும். ஏன்னா கவரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது 5ல். தென் குரூப் நம்பர். அது என்ன குரூப் நம்பர்னால், இந்த இருக்கிற டோட்டலை பிரித்து நம்ம குரூப்பாக கொடுத்துருக்கோம். தென் இந்த சார்ட் வச்சுக்கிறவங்க ஃபாலோ பண்ணுறவங்க வேணால் நீங்கள் சின்ன நம்பர் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக பிடிச்சிக்கலாம். சின்ன நம்பர்னால் அந்த 0 to 10க்குள்ளே இருக்கிற டோட்டல் இங்கே இருக்கிற நம்பரில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதோ ஒரு டோட்டலை சூஸ் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், வந்துடும். 0 to 10னா சின்ன டோட்டல், ஸ்மால்னு சொல்லலாம். சின்னதில் அதனால் ஸ்மால்னு சொல்கிறேன், சின்னது சிறியது. அடுத்து 11 to 20 வந்து மிடில் சொல்லலாம், சென்டரில். இது கொஞ்சம் நார்மலான நம்பர்ஸ், ஆனால் நிறையா நம்பர் வரும், ஏன்னா இங்கே நிறையா நம்பர் இருக்குது. எப்படி 11 to 20. அடுத்து 21 to 27. இதில் வந்து இதில் பெரிய நம்பர் தான் வரும். பெரிய நம்பரில் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா மந்த் எண்டில் வரும். வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு மந்த்லேயும் ரிசல்ட்டில் கடைசி ஒரு 10 நாளில் பார்த்தீங்கன்னா பெரிய நம்பராக வந்திருக்கும். 899, 988 இந்த மாதிரி பெரிய நம்பர் 3 டிஜிட்டில் அடங்கிறது, அதெல்லாம் இதில் தான் வந்திருக்கு. அப்போ அதில் என்னென்ன வரப்போகுது, என்னென்ன அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் தெரியும்னா உங்கள்கிட்ட இந்த சார்ட் இருக்கணும். சார்ட் வேணுங்கிற வாட்ஸ்அப் வாங்க, ஆல்ரெடி வச்சுருக்கவங்க ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நம்பர்லாம் இங்கெங்கே அடிச்சிருக்கு, இங்கே போகலாம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல அடித்தனால இங்கே வரலாம், 15 போனால் இங்கே வரலாம். ஸோ பார்த்துக்குங்க. அப்படி ஜஸ்ட்டு குரூப் வாங்க. குரூப்னால் எக்ஸாம்பிள் 0 குரூப்னால் 0, 10, 20. இந்த மந்த்து பாருங்கள் ஒரு நம்பர் கூட இன்னும் வரல. போன மந்த்து 10, 20 அடிச்சிருக்குது. நெக்ஸ்ட்டு 1வது குரூப்பில் 21. அப்புறம் போன மந்த் அடிச்சிருக்கு. அப்புறம் இந்த மந்த்து 1, 11 போகும். ஸோ நோட் பண்ணிக்கங்க. அடுத்து இப்படியே பார்த்துட்டே வாங்க. 2 இருக்குது. 2வது குரூப்பில் இந்த மந்த் இன்னும் ஒரு நம்பர் கூட வரல. போன மந்த் ஆனால் 4 நம்பர் அடிச்சு வச்சுருக்குது, அது 12ல் மட்டுமே. 12ல் அடித்தனால மிஷினுக்கு இன்னும் 2 கொடுக்கல, 22 கொடுக்கல, இதெல்லாம் போகும். அடுத்து 3வது குரூப்பில் போன மந்த்து 13 2 டைமு, 23 2 டைம். அப்போது வந்து நமக்கு 3 எங்கே போச்சு, அது என்ன நம்பர் வரப்போகுது, இதெல்லாம் ஃபாலோவிங் நம்பர். அப்படியே வந்தீங்கன்னா இந்த மந்த் பார்த்திங்கன்னா 9ல் ஸ்டார்டிங்லேயே ஒரு நம்பர் கொடுத்துச்சு. இப்போ 9 வந்தால் அடுத்து என்ன வரணும், 19. இன்றைக்கி அடித்த நம்பர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் 5 அடித்தது. 5க்கு அடுத்து பார்த்திங்கன்னா டோட்டல் பண்ணிங்கன்னா 6 போகாமல் 6ஓட குரூப் ஆனால் 16 போயிருக்குது. அடுத்து உடனே பார்த்திங்கன்னா 7, 8, இந்த 7 எங்கே போச்சு, 17 எங்கே போச்சு, 27 எங்கே போச்சு, இனி 8 இருக்குது. 8, 18, 28. சரி 8, 18ஓட முடிஞ்சுது. அதில் எங்கே போச்சு, நெக்ஸ்ட்டு வரும். 9 அடிச்சிருக்குது. ஸோ 19 எப்போ வேணால் போகலாம். போன மந்த் சின்ன நம்பர்னு பார்த்தா நமக்கு கவர் பண்ணது எல்லாமே எதில் வந்துச்சுன்னா அதிகமான சின்ன நம்பர்னால் போன மந்த் சின்ன நம்பரே வரல, ரொம்ப கம்மியான சின்ன நம்பர் தான். ஏன்னா செக் பண்ணி பாருங்கள். போன மந்த் கலர் ப்ளூவில் பாருங்கள் சின்ன நம்பர் இருக்கான்னு. சின்ன நம்பர்னால் 0 to 10க்குள்ளே இருக்க டோட்டல் தான். இப்போ நம்ம கூட்டி போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள் 1 ஒரு சின்ன நம்பர். நெக்ஸ்ட்டு இங்கேயும் சின்ன நம்பரே வரல, இங்கே ஒரு நம்பரு, 2 நம்பர் தான். ஓகே, நம்ம இதிலே போய் செக் பண்ணிக்கலாம். இந்த சார்ட்டில் இதுலேயும் போய் பார்க்கலாம். போன மந்த் கலர் ப்ளூக்கு பாருங்கள், இங்கே ஒன்று தான் வந்துருக்கு, 2 நம்பர், ரொம்ப கம்மி. அப்போ இந்த மந்த் அதிகமாக கொடுக்க ஒரு 5 நம்பராவது சின்ன நம்பரில் வரலாம். தென் பெரிய நம்பரில் எத்தனை நம்பர் வந்துருக்குன்னு பாருங்களேன். 1, 2, 3, 4 நம்பர் வந்துருக்கு பெரிய நம்பரில் மட்டுமே. அதனால் இந்த மந்த்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இருந்தாலும் ஒரு 2, 3 நம்பர் வரலாம். இந்த மந்த் எண்டில் பார்த்துக்கலாம்.
அதிகபட்சம் அன்செட்டில் தான் வருது. அப்போ அதெல்லாம் வந்தால் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் ட்ரை பண்ணுங்கள், வந்துடும். ரொம்ப கம்மியான நம்பர் தான் இருக்குது. தென் நமக்கு இங்கே இடையில வர்றது நமக்கு பிரச்சனை, என்ன வரும்னு தெரியாது. எப்படியும் டபுள்ஸ் அதிகமாக அடிக்குது. அதனால் போன மந்த் அடிச்சிருக்குல்ல இங்கே ப்ளூவில், அந்த ப்ளூவே திருப்பி போடுங்க. இல்லை இதுக்கு பக்கத்தில் இருக்கிற டபுள்ஸ்லாம் பாருங்கள், அப்படியே பார்த்துட்டு வாங்க. இங்கே பக்கத்தில் இருக்கிறது ஏதோ ஒன்று வந்துடும். இங்கே எல்லாமே டபுள்ஸ் தான் இருக்குது. எல்லாமே மேலே ஃபுல்லாக நம்ம டபுள்ஸ் தான் கொடுத்துருக்கோம். வேணால் சார்ட் வச்சுக்கிறவங்களுக்கு தெரியும். நீங்கள் இங்கே இருக்கிற மேலெலாம் பாருங்கள், எல்லாமே டபுள்ஸாக தான் இருக்கும். சார்ட் வேணுங்க, நான் வாட்ஸ்அப் நான் கமெண்ட்டில் கொடுத்தேன். விருப்பம் இருக்குங்க ஜாயின் பண்ணிட்டு சார்ட் வேணுங்க மெசேஜ் பண்ணுங்கள். டவுட்னாலும் ஆல்ரெடி சார்ட் வாங்கணுங்க, கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.